ஒரு மனுஷன் கிட்டத்தட்ட 40 வருஷமா தினமும் ஒரே ஒரு ஃபோட்டோ எடுத்துக்கிட்டே இருந்தாருன்னா நம்புவீங்களா? ஸோ அந்த உண்மை கதை பற்றி தான் சொல்ல போகிறேன். ஹாய், திஸ் இஸ் தீபிகா ரோஷன். 1987 February 23 கால் பேடன் ஒருத்தர், அவர் ஒரு பாஸ்டன் காலேஜ் ப்ரொஃபஸர் பிளஸ் ஒரு ஆர்டிஸ்டும் கூட. அவர் ஒரு ப்ராஜெக்ட் ஆரம்பிச்சிருக்காரு. அந்த ப்ராஜெக்ட் எவ்ரிடே ப்ராஜெக்ட். வயசாகிறது தினமும் கொஞ்சம் கொஞ்சமாக நடக்கிற ஒரு ப்ராசஸ். ஏன் இந்த சின்ன சின்ன சேஞ்சஸை ஒரு டாக்குமெண்ட்டாக பண்ணக்கூடாதுன்னு தன்னோட பிளாக் அண்ட் ஒயிட் செல்ஃப் போர்ட்ரேட்டை தினமும் எடுக்க ஆரம்பிச்சிருக்காரு. அதுவும் சாதாரண செல்ஃபி கிடையாதுங்க. அதே 35mm கேமரா, அதே ட்ரைபாட், அதே பேக்ரவுண்ட், அதே லைட்டிங், கிட்டத்தட்ட அதே போஸ், முகத்துல எந்த எக்ஸ்பிரஷனும் இல்லாம ஒரு நாளைக்கு ஒரே ஒரு போட்டோ. வேலை, டிராவல், வாழ்க்கையில எவ்வளோ சேஞ்சஸ் இருந்திருக்கு. ஈவன் 2001 அவருக்கு கேன்சருக்காக கீமோதெரப்பி எல்லாம் கூட எடுத்திருந்திருக்காரு. அந்த நேரத்துல அவருக்கு உடம்பு ரொம்ப இழைச்சு போய் ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்காரு. அந்த நேரத்துல கூட அந்த ப்ராஜெக்டை மட்டும் அவர் நிறுத்தவே இல்லையா. ஒரே ஒரு நாள் மட்டும் 1991 October 15 அன்னைக்கு அவர் போட்டோ எடுக்க மறந்திருக்காரு. இத்தனை வருஷங்களா எடுத்த ஆயிரக்கணக்கான போட்டோஸை ஒன்னா சேர்த்து பார்க்கும்போது நம்ம கண்ணுக்கு தினமும் தெரியாத ஒரு சின்ன சின்ன வயசு மாற்றங்களை நம்ம கண் முன்னாடியே பெரிய மாற்றமா தெரிஞ்சது. இன்னைக்கு கால் பேடனை அன்வைட்டிங் ஃபாதர் ஆஃப் த செல்ஃபின்னு கூட சொல்றாங்க. அவரோட எவ்ரிடே ப்ராஜெக்ட் உலகம் முழுக்க இருக்க எக்ஸிபிஷன்ல காட்சிப்படுத்தப்பட்டிருக்கு. ஆனா இந்த ப்ராஜெக்ட்ல எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் என்னன்னா, அவர் ஒரே நாள்ல இந்த பெரிய சாதனை செய்யல. ஒரு சின்ன விஷயத்த தினமும் தொடர்ந்து செஞ்சிருக்காரு. அதாங்க இந்த கன்சிஸ்டன்சியோட உண்மையான பவர். இந்த கதையில வர மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் பெருசா மாறி இருக்கிறது உங்க லைஃப்ல என்னன்னு எனக்கு கண்டிப்பா சொல்லுங்க. அப்புறம் இந்த மாதிரி உண்மையான ஸ்டோரிஸ்க்கு என் பேஜை ஃபாலோ பண்ணிக்கோ.